மக்களே, தம்ப்நெயில பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நாட்டுல இருக்க பாதி பேர் பாத்தீங்கன்னா லோன்ல மட்டும் தாங்க வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. முன்னாடி காலத்துலலாம் ஒரு வீட்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஒரு வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே பேங்க் அக்கௌண்ட்ல லோன் எடுத்துடுறாங்க. எங்க பார்த்தாலுமே லோனு, எதுக்கு பார்த்தாலுமே லோனுங்க. லோனுன்ற விஷயம் நம்ம எல்லாமே சும்மாவே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பர்சனல் லோனா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அதுக்கு லோனா இருக்கட்டும், எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஒரு சில டைம்ல நம்ம பினான்சியல் சிச்சுவேஷன் ஒரு மாசம் பே பண்ணாம முடியாம போகுது அப்படின்னும் பொழுது லோன் ஏஜென்சிக்காரங்க வீட்டுக்கு வந்து அவ்வளவு கேள்வி கேட்பாங்க. அதே 1 மாசம் 2 மாசமா ஆகுது, 3 மாசமா ஆகுது அப்படின்னும் பொழுது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. லோன் ஏஜென்சி கால் மேல கால், பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது, உங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் தெரியப்படுத்துறது அப்படின்னு சொல்லி உங்க குடும்ப மானத்தையே வாங்கிடுவாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா பல லட்சக்கான மக்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. அதுல பாதி பேரு அவமானம் தாங்க முடியாம தற்கொலையும் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது என்ன பில் தெரியுமாங்க? லோன் ஏஜென்சிக்காரங்க வலுக்கட்டாயமா ஒரு கடனை வாங்குறதுனால அந்த கடனை வாங்குறவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு அந்த நிறுவனம் மட்டுமே பொறுப்பாவோங்க. அதே மாதிரி அந்த நிறுவனம் கடனை கொடுக்கல் டிலே பண்றவங்களோட வீட்லயோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸையோ தொடர்ந்து கால் பண்றது, ஹராஸ் பண்றது, மிரட்டுறது, அவதூறான வார்த்தை அந்த மாதிரியும் பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் கொடுத்தவங்களுக்கும் கடன் வாங்குறவங்களுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது அதை தீர்த்து வைக்க குறை தீர்ப்பாயரை அரசு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம அப்படி அவங்க பண்றாங்க பொழுது அந்த நிறுவனத்துக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இருக்குங்க. இதை கேட்கும் போது மக்கள் எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கும். அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இத்தனை நாளா, லோன் பே பண்ண முடியாததுனால எவ்வளவோ அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசுனாங்க, நீங்க சொல்றதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கு புரியுது கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் இதுல பதிவு பண்ண விரும்புற மக்களே, ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்கன்னு தப்பே இல்ல. பட் ஆடம்பர செலவுக்காக நிறைய பேர் லோன் வாங்கிடுறீங்க. லோன் வாங்கிட்டு பே பண்ண முடியறது இல்ல. அது பே பண்ண முடியாம கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன், கடனுக்கு மேல கடன். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் ரீசெண்டா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தேன். நல்ல பணக்காரரா இருந்தவர் தான் ஆடம்பர செலவு எல்லாமே இஎம்ஐ அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பேங்க் கிட்ட போய் லோன் வாங்குறது ஆன்லைன் ஆப்ல. இதே மாதிரி லோன் வாங்கி 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 வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாத்துக்கும் இஎம்ஐ தான். இந்த மாதிரி இஎம்ஐல வாங்கி 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 கடைசியா அவரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்க்க எவ்வளவு கட்ட வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1.5 கோடி. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 1.5 கோடிக்கு அவர் சம்பளம் பாத்தீங்கன்னா 75,000 ரூபாய் தான். 75,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தர் 1.5 கோடி எப்படிங்க அடைக்க முடியும்? மாசம் இஎம்ஐ மட்டும் நினைச்சு பாருங்க. ஒரு பாயிண்ட்ல அவர் நம்ம கிட்ட நிக்கும் போது கதறாரு, எனக்கு 1.5 கோடியாவும் நினைச்சு கூட பாக்கல, இந்த கடனை அடைக்க முடியலன்றதுக்காக நான் இன்னொரு பேங்க் கிட்ட கடன் வாங்கினேன். கடனா வாங்கி 1.5 கோடி எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம திணறி போய் நம்ம கிட்ட வந்திருந்தாரு. எனக்கு எப்படியாவது இந்த லோன் ஏஜென்சி தொல்லையில இருந்து மட்டும் எனக்கு காப்பாத்தி கொடுங்க, லோன் நானே கொஞ்சம் கொஞ்சமா கூட அடைச்சிக்கிறேன்னு தான் நம்ம கிட்ட வந்தாரு. நம்ம என்ன பண்ணோம்னா, ஓகே உங்களுக்கு வந்து லோன் ஏஜென்சி பண்ற டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு OS சூட் ஃபைல் பண்ணிருந்தோம். OS சூட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிருந்தோம். ஃபைல் பண்ணி இந்த மாதிரி லோன் ஏஜென்சி டிஸ்டர்ப் பண்றாங்க, தொடர்ந்து ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை இமிடியேட்டா ஸ்டாப் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம். இப்போ அந்த கேஸ் பத்தி நடந்துட்டு தான் இருக்கு. 75,000 ரூபாய் மாதம் வருமானம் வாங்குறவரு 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் லோன் மட்டுமே இருக்குன்னா அப்போ என்ன மாதிரி இதுல வாங்கியிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாதி மக்கள் அதுதான் பண்றீங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு கிளைண்ட் பல கோடி கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அவரால் இதுக்கப்புறம் கடனை அடைக்கவே முடியாது அந்த ஒரு சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியலன்றதுக்காக கடனை வாங்க ஆரம்பிச்சவர் அது அப்படியே வந்து அந்த கடன் அடைக்கிறது, அந்த கடனை பார்த்து இஎம்ஐ எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போடுறதுன்னு அவருக்கு மாசம் இஎம்ஐ மட்டும் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம், அவர் சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா 1 லட்சம். அவர் என்ன சொல்லுது நம்ம கிட்ட, மேம் நான் வந்து 1 லட்சம் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு சேலரியும் இல்ல, நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, என்ன நான் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னா. நான் சொன்னேன் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது எனக்கு கடன் கட்டாம இருக்கிறதுக்கு தான் வழி இருக்கா அப்படின்னு. நம்ம என்ன சொல்றோம், இன்சால்வென்சி போடலாம் அப்படின்னு சொன்னோம். இன்சால்வென்சி பெட்டிஷன் நம்ம வந்து கோர்ட்ல ஃபைல் பண்ணுவோம். அப்படி ஃபைல் பண்ணும்போது கோர்ட்ல ஜட்ஜ் வந்து உண்மையாவே இவங்களால கடன் கட்ட முடியாத அளவுக்கு வசதி இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கோர்ட்டுக்கு ப்ரூவ் ஆகுது அப்படின்னும் போது இவங்க 1 ரூபாய் கூட பேங்குக்கு பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுலயுமே நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு மக்களே. பிகாஸ் ஒரு இன்சால்வென்சி டிக்ளேர் ஆகுறாங்க அப்படின்னும் போது அவங்க சிவில் ஸ்கோர் ஃபுல்லா குறைஞ்சிரும், அவங்களால ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணி வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இன்சால்வென்சிலுமே இருக்கு. பட் எனக்கு வேற வழியே இல்லை, என் உயிரே போற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்ததுனால அவருக்கு இன்சால்வென்சின்றது பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான விஷயமா தான் இருக்கு. சோ ஒரு லோன் வாங்குறீங்கன்னும் போது எவ்வளவு சட்ட சிக்கல் இருக்குங்க. நீங்க 1 மாசம் பே பண்ணலனா கூட உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் கால் வரும், எவ்வளவு விஷயங்கள் வரும். இதெல்லாம் தடுக்கணும்ன்றதுக்காகவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே ஒரு ஹாப்பியான விஷயம் தாங்க. சோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது லோன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ஒரு நிம்மதியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் உடனே பண்ணிடுங்க. தேங்க்யூ.